லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆதி மருத்துவர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலகட்டங்களிலே ஒத்துழையாமை பறைசாற்றிய பொழுது தங்களுக்குள்ளாகவே யாரும் இந்த வெள்ளையை அடிவருடைகளுக்கு தியாகம் செய்யக்கூடாது என்பது கட்டளை. தங்களுக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடு அப்படி விதிக்கப்படும் பொழுது வைரப்பனவர்கள் முடிதட்டு பணி செய்து கொண்டிருக்கிறார். பாதி சவரம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் நண்பர் வந்து கேட்கிறார், ஐயா என்ன நம்மளுடைய கட்டுப்பாடு என்ன, நீங்க போய் இப்படி காவல் அதிகாரிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறேன். நீங்க யாருன்னு வர்றார் வைரப்பன், நான் வெள்ளைய பிரிட்டிஷ் காவல் அதிகாரி. அப்படி என்றால் என் தாய் திரு நாட்டிற்கும் என்னுடைய மக்களுக்கும் சுதந்திரத்திற்கு தடையாக இருக்கின்ற எவருக்கும் என்னால் பணி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பகுதி சவரத்தில் இருக்கிறாயா மாவீரன் புரட்சியார். அது நினைச்சு மக்களை. அப்ப பகுதி சவரத்தில் இருக்கிற உடனே நான் பிரிட்டிஷ் காவல் அதிகாரி உன்னை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வழக்கு பிரிட்டிஷ் நீதிமன்றத்துக்கு போகுது. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. பிரிட்டிஷ் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவர் விசாரிக்கிறார். நீதிபதி, ஐயா நீங்கள் பகுதி சவரம் செய்யப்பட்ட இந்த காவல் அதிகாரிக்கு பகுதி சவரத்தை செய்துவிட்டால் உங்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்கின்றேன் என்று சொல்கிறார். ஆனால் அப்பொழுது வைரப்பன் என்ன சொல்றாரு தெரியுமா, ஐயா பகுதி சவரம் செய்யப்பட்ட காவல் அதிகாரி இங்கே இருக்கின்றார், கத்தி பெட்டி இங்கே இருக்கின்றது, உங்களுக்கு மனிதாபிமானத்தில் நீங்கள் செய்து விடுங்கள் என்றால் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். 6 மாதம் கடுங்காவல் தண்டனை மாறி மாறி திருச்சி அனுபவிச்சார். எதுக்கு நேரம் கிடையாது, ஐயா சொல்லிட்டாங்க. அதனால நம்முடைய சமூக மக்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். 1976 ஒரிசா மாநிலத்தில் 1976 கொத்துடுமை சட்ட ஒழிப்பு வரப்புகளை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதே நம்மளுடைய இந்தியாவில் அந்த ஒரிசா மாநிலத்தில் வச்சிருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டிலும் மருத்துவர் வண்ணார் குதிரை வண்ணாருக்கு அந்த கொத்துடுமை சட்ட ஒழிப்பு வரப்புகளை கொண்டு வரணும்னு நம்ம தமிழக அரசு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதே போல கடந்த 18ஆம் தேதி என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கிராமப்புறங்களில் தீண்டாமை சாதியில் அடிமைத்தனம் இருக்கிறதுனால அந்த கிராமப்புறங்களில் மட்டும் முடிதிருத்தும் தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக பணியமர்த்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைச்சிருந்தோம். அது அன்னைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சி எம்பி வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி செய்தால் இந்த தீண்டாமை என்பது வழி சமூக நீதி நிலைநாட்டப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு நம்ம சித்த மருத்துவத்தை கொடுத்திருக்கிறோம். நாம வந்து முடிதிருத்தும் கோயில் மட்டும் கிடையாது. இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு சிறப்பாக வாழுதுன்னா நம்முடைய மருத்துவம் தான். இந்த கொரோனா காலத்திலையும் ஆங்கில மருத்துவம் வேலை செய்யாத பட்சத்தில் நம்முடைய சித்த மருத்துவம் தான் அனைத்து தரப்பு மக்களையும் வாழ வைத்தது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு நேரம் இல்லை. அதனால என்னுடைய சார்பாக தமிழ்நாடு மருத்துவர் சமூக சங்கத்தின் சார்பாக வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்திருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் போராட்டக்காரன் அமைத்தால் மட்டுமே தான் விடுதலை கிடைக்கும். நீங்க வந்த உடனே போய் மனு கொடுத்துட்டு மனு வாங்கி குப்பையில போட்டுவாரு. புரியுதா? நம்ம எவ்வளவு பாக்குறோம், குப்பையில போட்டு பண்ணிட்டு